பாத்துக்கியா இருந்தா மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கிறது கத்துக்க. எவ்வளவு எஸ்டிடி எவ்வளவு ஐஎஸ்டி போட்டு இவங்க எவ்வளவு பெரிய ஆளுகான்னு கண்டுபிடிச்சு கரெக்டான நேரத்துல ரிலீஸ் பண்றேன் பாரு. சார் நீங்க எதுக்கு அந்த டீ கணக்கெல்லாம் பாக்குறீங்க? இங்க கையெழுத்து போடுங்க போடுங்க. நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க டிஎஸ்பியா இருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நோ 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 நோ. எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் பாத்தியா? என்னமா ஏன் திடீர்னு அழற? இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. இவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் போட்டாவுக்கு பாஸ் கொடுத்ததுக்கு இவங்க சொத்துல பாதி எழுதி வாங்கிருப்பேன். சார் சார் இவங்க எல்லாம் அல்வா கொடுத்தாலே ஏமாத்தி போட்டாங்க சார். இது திருநெல்வேலி அல்வாவா? ஜெர்மன் அல்வா. தச்சா உன்னை ஜாமீன்ல எடுக்கதான் எங்க அப்பா கையெழுத்து போட்டார். வேணா மறுபடியும் உள்ள போயிடு. ஐயோ இந்த சைலுக்குள்ளாரையா? அப்புறம் என்ன விட்டுட்டு போன என்ற புருஷன் வந்தா மறுபடியும் ஓடி போயிடுவாடா. இப்ப மட்டும் என்ன நடந்தா போயிருக்காரு? நீ இப்படியே நின்னுட்டு இருக்கற. ஆமா உன் புருஷன் இப்படி ஓடிட்டே இருக்கானே, அவன் ஒரு இடத்துல நின்னு எப்போ நீ பாத்திருக்கியா? எப்போ? என்ற பஸ் நைட் அன்னைக்கு நான் பால் சம்போட ஜங்கன் என்ற புருஷன் முன்னாடி போய் நின்னு அவரை பார்த்து சிரிச்சனா அன்னைக்கு ஓடி போனவர் தான் அப்புறம் வரவே இல்ல. கண்டிப்பா இனிமேல் வரவே மாட்டான். நீ ஒரு பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணு, அவனை ஜெர்மனுக்கு கூட்டு போறேன். அந்த கிளைமேட் எனக்கு சேராதுங்க. சார் இப்ப நான் வரேன் சார். வாங்க அந்த பேனா கொடுத்துட்டு போங்க. போங்க தம்பி. அந்த ஜெர்மன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன், எழுதிக்கிறேன். அடிக்கடி போன் பண்ணுவேன். 00914461642 293. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். நான் ஜெர்மனுக்கு உங்களை நேரா வந்து பாத்துக்கிறேன்.